ஹே காய்ஸ், என்ன குவிட் பண்ண போறீங்களா? போதும், கிவ் அப் பண்ணிடலாம். இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம்னு தோணுதா? என்ன அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டாங்க போங்கன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஆசைப்பட்ட விஷயத்த அடைய நினைச்சிருப்பீங்கல்ல, அதை அடையறதுக்குள்ள அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ எதிர்ப்புகள் வந்திருக்குமே, வெறும் தோல்வி மட்டும்தான் கிடைச்சிருக்குமே. சோ போதும், இங்கே குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? இருங்க பாய், வெயிட் பண்ணுங்க. தயவு செஞ்சு குவிட் பண்ணிடாதீங்க. இன்னுமா புரியல? இந்த பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ அடிச்சாலும் அவன் தாங்குறான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அவன் கேட்டதை கொடுப்போன்னு உங்களை சோதிச்சுட்டு இருக்கு. 3 சூழல் அறிகுறியா உங்களுக்கு தெரிஞ்சா போதும் குவிட் பண்ணிடலாங்கிற எண்ணம் வந்தாலும் குவிட் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு குவிட் பண்ணிடாதீங்க. தோல்வியே வந்துட்டு இருக்குன்னு நீங்க குவிட் பண்ற சமயத்துல இந்த 3 அறிகுறிகள் தெரியுதுன்னா உங்க மேனிஃபெஸ்டேஷன், நீங்க கண்ட கனவு, நீங்க வச்ச இலக்கு வெற்றி அடைய போகுதுன்னு அர்த்தம். ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கேளுங்க. பிரபஞ்சம் உங்க கூட தான் நிக்குது, உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கதான் முயற்சி பண்ணுதுன்னு புரிஞ்சுப்பீங்க. கடைசியில 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். சோ கடைசி வரை முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், இந்த பிரபஞ்சம் கிட்டத்தட்ட ஸ்கூல் மாதிரி தான். நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எக்ஸாம்ஸ் எழுதணும், பாஸ் மார்க், நல்ல மார்க் வாங்குற வரை நீங்க பெட்டரா எழுதிதான் ஆகணும். மார்க் எடுத்தாதான் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட் ஆவீங்க. இந்த உலகமும் ஒரு ஸ்கூல் தான். நமக்கு மேல டீச்சர், பிரின்சிபல்னு ஒருத்தங்க உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பா அவங்க டெஸ்ட், எக்ஸாம் எல்லாம் வைப்பாங்க. அதை நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். என்ன எக்ஸாம்னு புரிஞ்சு எழுதுனாதான் லைஃப்ல பாஸ் ஆக முடியும். முதல் அறிகுறி ட்ரெய்லர். ஆமா, ஒரு படமே ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். படம் 3 மணி நேரம் தான். அந்த படத்துல இதாண்டா பேசிக் கான்செப்ட்னு 2 நிமிஷம் ட்ரெய்லர்ல சொல்லிடுவாங்க. சோ மக்கள் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு, ஆஹா, ஒரு நல்ல ஃபேமிலி ஜான்ராப்பா, நல்ல ஹாரர் ஜான்ராப்பா, நல்ல காமெடி படம்பா, அப்ப பார்க்கலாம், இப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்து படத்தை பார்ப்பாங்க. சோ ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுறப்பவே அந்த படம் சக்சஸா இல்லையான்னு ஒரு 70% சொல்லிட முடியும். இதேதான் நம்ம லைஃப்ல நடக்கும். நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் சக்சஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அது சக்சஸ் தான் ஆக போகுதுன்னு சில ட்ரெய்லர் இவெண்ட்ஸ் நடக்கும். அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கணும், நான் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கேன்னு. அதை பார்த்து நீங்க கெட்ட ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்காம பாசிட்டிவான ரியாக்ஷனை கொடுக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு சின்ன பையன் எனக்கு காஸ்ட்லியான ஷூ வேணும்னு கேக்குறான். அந்த ஷூவோட விலை 30,000 ரூபாய். நீங்க எப்படி வாங்குவீங்களோ தெரியாது, அந்த ஷூ எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்றான். அந்த அப்பாவோட மாச சம்பளமே வெறும் 10,000 ரூபாய் தான். சரி, பையன் ஆசைப்பட்டான், ரொம்ப விரும்பி கேக்குறான்னு ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஷூ மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா பெரிய பெரிய பிராண்ட்ஸோட டூப்ளிகேட் காப்பியா வித்துட்டு இருக்காங்க. அவரும் பையன் கேட்ட அதே ஷூவோட டூப்ளிகேட் காப்பிய 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்தாடா, நீ கேட்ட ஷூ, மார்க்கெட்ல தேடி அலைஞ்சு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒழுங்கா யூஸ் பண்ணுன்னு சொல்றாரு. உடனே அந்த பையன் கோவப்பட்டு அந்த ஷூவை தூக்கி எறிறான். அவ்வளவுதான், பிரபஞ்சம் வச்ச டெஸ்ட்ல அவன் தோத்து போயிட்டான். அவனுக்கு கிடைச்ச அந்த 1000 ரூபாய் ஷூக்கு நன்றி சொல்லி ஒரிஜினல் பிராண்டுக்காக இன்னும் ஆசைப்பட்டு அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லியிருந்தான்னா அவன் கேட்ட அந்த பிராண்டட் ஷூவே அவன் காலுக்கு வந்திருக்கும். ஆனா அவன் தான் டெஸ்ட்ல தோத்து போயிட்டானே. புரியுதா? நமக்கு ஒரு ட்ரெய்லர் நடக்கும். அந்த ட்ரெய்லர்ல தான் பிரபஞ்சத்தோட அறிகுறி தெரியும். எனக்கு மாசம் 10,000 ரூபாய் வேணும்னு வச்சுப்போம். ஆனா எந்த வழியில நான் அதை அடைய போறேன்னு தெரியல. ஜஸ்ட் ஆசை மட்டும்தான் வைக்கிறேன், கிடைக்கும்னு நம்புறேன். சோ நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது. என்னடா அது, 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டா 1000 ரூபாய் தான் கிடைக்குது, இந்த 1000 ரூபாய் வச்சு நாக்க கூட வழிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சா அவ்வளவுதான், டெஸ்ட்ல தோத்து போயிட்டீங்க. அதுவே நீங்க, அட 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு, இது கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றியோட இருக்கேன்னு சொன்னா அந்த 1000 ரூபாய் 10 மடங்கா பெருகி 10,000 கைக்கு வரும். சோ பிரபஞ்சம் உங்க ரியாக்ஷன் என்னன்னு டெஸ்ட் பண்ணுது. உனக்கு நான் உண்மையா நீ கேட்டதை கொடுத்தா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படின்னு இதுல ட்ரையல் டெஸ்டிங் பண்ணுது. இதை புரிஞ்சுக்காம நிறைய மக்கள் பட்டுன்னு நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்திடுறாங்க. உண்மைதான், இது ஹியூமன் நேச்சர். நான் பிராண்டடா ஒரு வாட்ச் வேணும்னு கேக்குறப்போ எனக்கு அதே பிராண்ட்ல டூப்ளிகேட் வாட்ச் கிடைச்சா நான் எப்படி அதுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணுவேன்? வாவ், எனக்கு கிடைச்ச இந்த டூப்ளிகேட் வாட்சுக்கு நன்றின்னு எப்படி நான் சொல்ல முடியும்? அந்த மொமெண்ட்ல அது வராதுதான். அதை வர வைக்கிறது தான் உங்க டாஸ்க். இந்த டெஸ்ட்ல தானே நீங்க பாஸ் ஆகணும். எனக்கு என்ன கிடைச்சாலும் அதுக்கு நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு கிடைக்கிறது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பொய்யான விஷயமா இருந்தாலும் சரி, பிரபஞ்சம் எனக்காக அதை தந்ததுக்கு நன்றி நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அப்போதான் நமக்கு வேண்டிய விஷயம் பல மடங்காகும். சோ எப்போ நம்ம கிடைக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்க கேட்டதை விட கம்மியா தான் கிடைச்சிருக்குன்னா அதுக்கும் மனசார நன்றி சொல்லணும். அப்பதான் இன்னும் பல மடங்கா பெட்டரா கிடைக்கும். அடுத்ததா 2வது அறிகுறி என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் வேணும்னு ஒரு விஷயம் கேட்டா எனக்கு கிடைக்கிறது வெறும் தோல்வியும் போராட்டமும் மட்டும்தான். அப்ப எனக்கு என்ன தோணும்? என்னடா இது, எங்க கால் வச்சாலும் கண்ணி வெடியா வைக்கிறானுங்க, இது சரிப்பட்டு வராது, இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சிடலான்னு தானே தோணும். ஆனா இதே தான் நிறைய பேர் லைஃப்ல நடந்துட்டும் இருக்கு. ஏன், பல சக்சஸ்ஃபுல் பீப்புளோட வாழ்க்கையிலே நடந்துட்டு இருக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி தெரியும் தானே? ஆப்பிள் கம்பெனியோட முன்னாள் CEO. எனக்கு பெரிய பிராண்டா ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல்ல செட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை முதல்ல உருவாக்குன திறமசாலி. ஒரு கராஜ்ல தான் இந்த ஆப்பிள் கம்பெனியை ஸ்டீவ் ஜாப்ஸ் உருவாக்குனாரு. ஆனா இன்னைக்கு
இது $1 பில்லியன் கம்பெனி. தான் ஒரு $1 பில்லியன் கம்பெனியை தான் இப்போ ஒரு கராஜ்ல ஓபன் பண்ணிட்டு இருக்காருன்னு. சரி, ஓபன் பண்ணிட்டாரு. வருடங்கள் போக போக அந்த கம்பெனில பெரிய சம்பாத்தியம், பெரிய பொசிஷன்ல இருந்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆனா அவர் உருவாக்குன அதே கம்பெனியை விட்டு ஸ்டீவ் ஜாப்ஸே வெளியேத்துனாங்க. யூ ஆர் ஃபயர்டுன்னு சொன்னாங்க. அவரோட சொந்த கம்பெனியை விட்டு அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு போராடி வளர்த்த கம்பெனியை விட்டு உங்களை வெளியேத்துனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியல, மீட்டெடுக்க முடியல, எந்த வழியும் இல்ல, போச்சு. என்ன பண்ணுவீங்க? நார்மல் மனுஷன் என்ன செய்வான்னு சொல்லிட்டா டிப்ரெஸ் ஆயிடுவான். டிப்ரெஷனுக்கு மாத்திரை எடுக்க ஆரம்பிப்பான். ஏன் இந்த வேதனை தாங்க முடியாம தப்பான முடிவெல்லாம் எடுக்க தோணும் அவனுக்கு. ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணார் தெரியுமா? அதுதான் என்னோட எண்டுன்னு குவிட் பண்ணல. புதுசா ஒரு அனிமேஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. அதான் இன்னைக்கு ஹாலிவுட்டே ஒரு கலக்கிட்டு இருக்க பிக்சார் அனிமேஷன் ஸ்டுடியோஸ். ரொம்ப பேஸ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. ஒருவேளை ஆப்பிளோட சிஸ்டம் வேற மாதிரி இருந்திருந்தா என்னால இந்த பெரிய கம்பெனி உருவாக்கிருக்கவே முடியாதுன்னு அவரே சொன்னாரு. சோ நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன இழப்ப சந்திச்சாலும் சரி, உங்களுக்கு என்ன தோல்வி வந்தாலும் சரி, அதுவும் உங்களோடதான். வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்கும். அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அந்த நல்ல விஷயம் உங்க கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிட்டு கூட இருக்கலாம். ஏன், இந்த தோல்வியே ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கலாம். இந்த இழப்பே ஒரு நல்ல பாடமா இருக்கலாம். நீங்க அடைஞ்ச தோல்விகள்ல இருந்து நிறைய பாடங்களை கத்துப்பீங்க. அதுவே உங்களை இன்னும் பெட்டரான பர்சனா மாத்தும். சோ 2வது சைன், உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தோல்வி இல்லைன்னா இழப்பு தான். அந்த மொமெண்ட்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகுறீங்களா? இந்த தோல்வியிலையும் நான் பெட்டரான பர்சனா மாறுவேன்னு நீங்க நினைச்சா அடுத்த நிமிஷமே நீங்க கேட்ட வெற்றிய பிரபஞ்சம் கொடுத்துரும். சோ உங்களுக்கு எங்கெல்லாம் தோல்வி கிடைக்குது, நீங்க எதெல்லாம் இழக்குறீங்கன்னு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே மைண்ட்ல ஒரு கணக்கு போடுங்க. உங்களுக்கே புரியும் இது பிரபஞ்சம் வைக்கிற டெஸ்ட் தான்னு. அப்புறம் என்ன, இதுல பாஸ் ஆகுறது தான் அடுத்த வேலை. 3வது அறிகுறி என்னன்னு பாக்கலாம். போதும்பா, என்னால முடியாது, இவ்ளோ தூரம் ஆயிடுச்சு, இனி என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நீங்க குவிட் பண்ண போனா நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அவ்வளோ வருடங்களா போராடி இருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், அதான் கடைசி ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை மட்டும் எடுத்துட்டா சக்சஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த கடைசி ஸ்டெப்பு தான் 99% மக்கள் எடுக்க மாட்டாங்க. பட்டுன்னு போங்கடா பழைய வாழ்க்கையவே நான் வாழ்ந்துக்கிறேன்னு ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருவாங்க. ஆனா நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஒருத்தர் குழி தோண்டிட்டு இருக்காரு, அதுவும் வருஷ கணக்கா. அங்கதான் புதையல் இருக்குன்னு அவர் கையில இருக்க மேப் சொல்லுது. இந்தா கிடைச்சிரும், இப்ப கணக்கு தென்பட்டுறோன்னு அவரும் தோண்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒண்ணுமே கண்ணுல படல. ஒவ்வொரு நாளும் போதும் போதும்னு சொல்லி அடுத்த நாள் ஃபுல் மோட்டிவேஷனோட குழி தோண்டுவாரு. ஆனா லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தது. ரொம்ப கடுப்புல இதுக்கு மேல என்னால முடியாது, நான் கிவ் அப் பண்றேன்னு கிளம்பி போயிட்டாரு. எங்க சோகம் என்ன தெரியுமா? இன்னும் ஒரே ஒரு அடி அவர் தோண்டியிருந்தா அவர் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட அந்த புதையல் அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை அச்சீவ் பண்ணாமலே அவரோட வெற்றிய லாஸ்ட் 1% மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இதே தான் நம்மளும் பண்றோம். இன்னும் ஒரு ஸ்டெப் தான் வெற்றி கிடைச்சிருக்கும். பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா ரன் ஆயிட்டு இருக்கப்போ திடீர்னு பெரிய லாஸ் வந்து எல்லாத்தையும் இழந்துடுறீங்க. அந்த மொமெண்ட் என்ன தோணும்? அவ்வளவுதான், இழுத்து மூடிடலான்னு தோணும். ஆனா அதே பிசினஸ் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப அடிமட்டத்துல இருந்து ஆரம்பிச்சது நீங்க தான் அப்படிங்கறத நீங்க மறந்துட்டீங்க. ஒரு பிசினஸ பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த அளவு சக்சஸ் நிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இப்பதான் இது அடி வாங்கிருக்கு. பேஸ்ல இருந்து கட்டமைக்க தெரிஞ்ச உங்களுக்கு பாதியில இருந்து கட்டமைக்க தெரியாதா என்ன? ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப்பை நீங்க எடுத்து வச்சா போதும். சரி, இவன் பாஸ் பண்ணிட்டான்னு பிரபஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்து நீங்க கேட்டதை அடைய வைக்கும். இவனுக்கு இது கிடைக்கணும், இதுக்கு இவன் தகுதியானவன், இத்தனை வருஷமா இதுக்காக உழைச்சிருக்கான், நான் வச்ச டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் ஆயிருக்கான், கண்டிப்பா இவனுக்கு இது கிடைக்கணும்னு பிரபஞ்சமே வாரி இறைக்க ஆரம்பிச்சிரும். இந்த 3 அறிகுறியும் நீங்க புரிஞ்சு எந்த சூழல்லையும் பாசிட்டிவா நடந்துகிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு துளி ஈகோ கூட இருக்காது. நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்லா சூழலுக்காகவும் நீங்க முன்னாடியே தயாரா இருக்கணும். இவன் 100% தயாரா தான்ப்பா இருக்கான், இவனுக்கு கண்டிப்பா இது கிடைக்கணும்னு பிரபஞ்சம் கொடுத்துரும். மேனிஃபெஸ்டேஷன் இப்படிதான் வேலை செய்யும். இந்த 3 பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணு கேக்குறப்போ அதை விட குறைவாவோ கம்மியாவோ ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதுக்கு முழு மனசோட நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோல்வி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையோட அடுத்த பாசிட்டிவான ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். எல்லாத்தையும் இழந்து ஒண்ணுமே இல்லாம போனாலும், எல்லாம் செஞ்சோம் பலன் இல்லாம போனாலும் கடைசி ஸ்டெப்பை மட்டும் விட்டுறாம உங்க பயணத்தை தொடரணும். பழைய நிலைக்கே போகாம நடுவுல வந்து நிக்கிற தடையும் தாண்டி நீங்க முன்னேறி போகணும். பிரபஞ்சத்தோட டெஸ்ட் தான் 99% வர உங்களை முன்னேறி வர வச்சுட்டு அந்த கடைசி 1% அடைய விடாம நடுவுல தடைய போட்டுரும். இதான் லாஸ்ட் அறிகுறி, இதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. உங்களுக்கே தெரியும் இத கடந்துட்டா கன்ஃபார்ம் சக்சஸ்னு. சோ அப்படியே டிராப் பண்ணாம அதையும் கடந்து உங்க சக்சஸ பதிச்சிருங்க. இந்த 3 பாயிண்ட்ஸையும் என்னைக்கும் மறக்காதீங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு போதும் குவிட் பண்ணிடலாங்கிற எண்ணம் வருதோ அப்பெல்லாம் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கே புரியும் பிரபஞ்சம் ஜஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டு இருக்குன்னு. அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண நீங்க முன்னால எடுத்து வச்ச அடிய அப்படியே தொடரணும். தப்பி தவறி கூட பின்னால எடுத்து வைக்க கூடாது. இந்த 3 பாயிண்ட்ஸையும் இன்னையில இருந்து உங்க கேரக்டரா மாத்துங்க. எனக்கு கிடைக்கிற சின்ன விஷயத்துக்கும் நான் நன்றி சொல்லுவேன். எவ்வளோ இழப்ப சந்திச்சாலும்
எத்தனை தோல்விகளை பார்த்தாலும் நான் முன்னேறி மட்டுமே போவேன். நான் நினைச்சதை அடைய கடைசி ஸ்டெப் வரை எடுத்து வைப்பேன். என்னைக்கும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். போதும்னு நடுவுலயே நிறுத்திட மாட்டேன். இது உங்க மனசுல இன்னும் நல்லா பதிய கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.